சந்தோஷமான தருணங்கள், கவலை இல்லாத வாழ்க்கை. அதான் எலிமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. சேர்ந்து வாழலாம். வரேலா? असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 வேதங்கள் தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும், மனிதனின் தேடல் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே, பழமைகள் தானே புதுமையின் நாடி, சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி, இரண்டாம் சாணக்கியன் இவனோ. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 அண்ட சராசரம் அசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே, அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே, கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே, வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே, இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி, மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே, இரண்டாம் சாணக்கியன் இவனோ. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 இந்த சரீரம் இந்த லோகத்தில் அதிக நாள் தங்க போகிறதில்ல. ஆனால் ஒன்றும் எல்லாமே விதிப்படி தானே நடக்கிறது. அதுக்கு நானும் விதிவிலக்கு இல்லையே. ராஜம், இது நாள் வரையும் என்னை எதுக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற இருமாப்பில் இருந்தேன். இப்போ என்னை எரிக்கிறதுக்கு எனக்குன்னு யாரும் இல்லைன்னு ஏங்கின்னு இருக்கேன். இந்த அக்ரஹாரத்தில் நடக்கிற குருட்சேத்திர யுத்தத்தில் இன்னும் ஒரே ஒரு நாள் யுத்தம்தான் மிச்சம் இருக்கு. அதுவும் முடிஞ்சதுன்னா எல்லாமே முடிஞ்சிடும். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினால, ஒளிஞ்சிட்டு பார்க்க வேண்டாம், வாங்க. ஆமா, உங்க அம்மா எங்க? என்ன பேசாம இருக்க? அம்மா ஆசைதான் இருக்கா?
யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னார். பாட்டிக்கு இப்பவோ அப்பவோன்னு இருக்கு. அதான் அம்மா ஆத்துக்கு துணைக்கு இருக்கா. பாட்டி ஆசைப்பட்டபடி முதல்ல நிச்சயதார்த்தம் நடந்துட்டோன்னு அப்பா சொன்னார். நீங்களும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. யாரடா தேர்ற? ஒன்று தேர்றான்டா. மூஞ்செல்லாம் வேர்த்திருக்கு, தொடச்சிக்கோ. பொண்ணுக்கு அண்ணா தம்பி இருந்தா மாப்பிள்ளைக்கு மாலை போட சொல்லாமே. நானே போட்டேன். என்ன வரவேண்டியவெல்லாம் வந்தாச்சா? லக்னபத்திரிக்கை படிக்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தீட்சிதர் வாழ் வரணும், வந்துட்டோம். மகாதேவா, இது நம்ம 2 குடும்பமும் சம்பந்தப்பட்ட ஒரு கல்யாணம். மரியாதைக்கு அவரை கூப்பிட்டாச்சு. வருவாரா மாட்டாரான்னு தெரியாது. எதுக்கு வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணோம்? கொஞ்சம் பொறுமையா இருங்கோட. அவன் எதுக்கத்தாலும் வாயாட. நீங்க படிக்கணும். அண்ணா வந்துட்டு இருக்கார். 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 வாசி மாச்சு. நமஸ்காரண்ணா. மணி வல்லியா? குழந்தையெல்லாம் போனதுக்கு பிறகு மண்ணி எங்கேயும் வெளியிலேயே வரதே இல்லை. கோவிலாச்சே, அதனால நீங்க கூட. கோவிலுக்கு வெளியில் இருக்கிற மண்டபம் தானே தெரியும். வா. என்னது? அண்ணா நின்றுட்டு இருக்கார், நீ உட்காந்துட்டு இருக்க. ஆமா, அவர் நின்றுட்டு இருக்கார், நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? குமார், என்ன எழுந்திருக்கணுமா? சுவாமிநாதன், மரியாதைங்கிறது வயசுக்கு மட்டும் இல்லை, படித்த படிப்புக்கும் கொடுக்கணும். அந்த விதத்தில் பார்த்தா நான் எழுந்திருக்க வேணுங்கிற அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. டேய், இந்த அக்ரஹாரத்தில் இருக்கிறவளுக்கு ஏதோ வேதமெல்லாம் சொல்லித்தரேன்னு தெரியும். அதனால் என்ன மாதிரி வேத ஸ்லோன் ஆகிடலாம்னு நினைக்கிறியா? உங்களை மாதிரியா? சாட்சாத் அந்த பிரம்மதேவனை வந்து கேட்டுட்டாலும் சத்தியமா உங்களை மாதிரி ஆக மாட்டேன். ஏய், என் முன்னால் நிற்கிறதுக்கே எல்லாரும் பயப்படுவா. கால் மேலே கால் போட்டுண்டு சர்வ அலட்சியமாக உட்காண்டிருக்கியா? நான் குறுக்க பேசாத. ஏண்டா, அதர்வண வேதத்திலேருந்து சில மந்திரங்களை தெரிஞ்சு வச்சுண்டு என்னை ஆட்டி படைக்கலாம்னு நினைக்கிறியா? இந்த ஊர் ஜனங்கள்கிட்ட வித்த அமைச்சுருக்கியா? நான் கத்துண்ட வித்தை மாடு மேல் புல்ல மேயற மாதிரி கத்துண்ட வித்தை இல்லை. டேய், மாடு மேற்குள்ள மேயற மாதிரி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டா ஏதை பண்ணி ஆயிட முடியுமா? எல்லாத்தையும் ஆழமா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் ஆழமாக தெரிஞ்சு வச்சுருக்கியா? ஆழம் பார்த்து விடலாமா? என்ன பரீட்சை பண்ண வேண்டாம். அனாவசியமா அவமானப்பட்டு போவேள். என்னை அவமானப்படுத்த இன்னொருத்தம் பிறக்கணும். பிறக்கணும்னு சொல்லாதேள். பிறந்து வளர்ந்து உங்க முன்னாடி நிற்கிறான். அப்படி என்னடா பிரமாதமாக படித்து கழிச்சுட்டே நீ? என்னடா தெரியும் உனக்கு? இதே மாதிரி தான் முரளி என்ன ஒரு தடவை கேட்டான். அவனுக்கு சொன்னதே உங்ககிட்ட சொல்றேன். 4 வேதங்கள், அதோட வேதாங்கம், சாஸ்திரங்கள், சம்மிதங்கள், புராணங்கள், பிராமணங்கள், உபனிஷத்துக்கள். இவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? இது வரைக்கும் சொன்னது ஒரு பாதி தான். எல்லாரும் அப்படியே மலைச்சு போட வேண்டாம். வெறுமன பேரை மாத்திரம் தெரிஞ்சுட்டா போராது. விஷயங்கள் தெரிஞ்சிருக்கான்னு பார்த்துருவோம். ஏண்டா, ஏதோ பெருசாக வேதங்கள்லாம் கரைச்சி குடிச்ச மாதிரி பேசுறிய. ரிக்வேதத்தில் எத்தனை மந்திரங்கள் இருக்குன்னு தெரியுமா? வேதங்கள்லேயே பழமையான ரிக்வேதத்தில் இருக்கிறது 10,552 மந்திரங்கள். அதுல இருக்கிற மொத்த வார்த்தைகள் 4,32,000. சாம வேதத்தில் பூர்வார்ச்சிகா உத்தரார்ச்சிகா 2 பாகம் கொண்ட சாம வேதத்தில் 1875 மந்திரங்கள். யஜுர்வேதம் வைதிக காரியங்கள் எப்படி செய்யணும்னு சொல்ற யஜுர்வேதத்தில் 1976 மந்திரங்கள். கடைசியா உமக்கு தெரியாத அதர்வண வேதத்துல 5,987 மந்திரங்கள் இருக்கு. போதுமா? எண்களை குறிக்கிற மந்திரம் எந்த வேதத்தில் இருக்கு? எண்களை பத்தின மந்திரங்கள் வேணுமா?
எண்ணங்களை பத்தின மந்திரங்கள் வேணுமா? வார்த்தை ஜாலம் வேண்டாம், கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. எந்த வேதத்துல இருந்து வேணும்? எந்த வேதத்துல இருக்கு? ஏன் உமக்கு தெரியாதா? கேள்வியை நான் கேட்டிருக்கேன், எதிர்கேள்வி கேட்க கூடாது. தர்க்கம் வந்த அப்புறம் எதிர்கேள்வி கேட்கறதுல தப்பு இல்ல. சொல்லுங்க, எந்த வேதத்துல இருக்கு? எனக்கு தெரிஞ்சவரை. உமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நீர் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சவரைன்னு சொன்னாலே அதுக்கு மேல ஒண்ணுமில்லைன்னு அர்த்தம். அர்த்தம் அனர்த்தம் ஆயிட போறது. அனர்த்தம் உனக்கு தாண்டா. எண்களை பத்தின மந்திரம் சொல்றேன், கேட்டுக்கோ. ஏகாச்சமே தஸ்வச்சமே பஞ்சச்சமே சப்தச்சமே நவச்சமே. யஜுர்வேதம் 18வது அத்தியாயம் 24வது மந்திரம். தெரிஞ்சு வச்சுருக்க. இப்போ நான் சொல்றேன். ஏகாச்சமே தசச்சமே த்வேச்சமே விம்சதிச்சமே திஸ்ரச்சமே த்ரிம்சச்சமே சதஸ்ரச்சமே சத்வாரிம்சச்சமே பஞ்சச்சமே பஞ்சாசச்சமே சச்சமே. என்ன நீங்க சொல்லுங்க, இது என்ன வேதம்னு? என்னது? நான் சொல்லணுமா? சாட்சாத் நீங்க தான் சொல்லணும். என்ன ஆச்சு? இருடா, அவசரப்படுத்தாத. ருக்வேதம். என்னது? இல்ல இல்ல இரு. யஜுர்வேதம் உமக்கு தெரியாது. அதர்வண வேதம் 5வது காண்டம் 15வது அத்தியாயம். தெரியாததை தெரியலன்னு சொல்றதுல தப்பு இல்ல. தெரிஞ்ச மாதிரி நடிச்சேள, அதான் தப்பு. தீட்சிதர் வாழ். தீட்சிதர் வாழ் என்ன? விஸ்வநாதன். தலையை தொங்க போட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. உண்மை என்னைக்கும் கசக்கும். சந்தானராமா, தலையை தொங்க போட்டு பிரயோஜனம் இல்லை. உண்மை என்னைக்குமே கசப்பாக தான் இருக்கும். நீ மட்டும் மானசனா இருந்தா இனிமே தர்ப்பக்கட்டையை தூக்கக்கூடாது. சரி போறேன் குமார், இதோட விட்டுடுங்களேன். ஏன் விடணும்? நீங்க தானே சொன்னேன் அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி ஒரு மண்டபத்துல இதே பிள்ளைக்கு உபநயனம் நடந்த பொழுது ஒரு அப்பாவி ஏழை பிராமணனை இவர் மிதி மிதி மிதிச்சார்னு சொன்னேன் இல்லையா? ஏன் விடணும்? உன்ன மாதிரி அறவேக்காடுகள் இருந்தா எல்லாம் இப்படித்தான் இருக்கும். கோச்சுக்காத, உங்க அளவுக்கு எனக்கு பாண்டித்யம் கிடையாது. என்ன அளவுக்கா? எள்ளளவுக்கு கூட உங்கள்கிட்ட பாண்டித்யம் கிடையாது. கையில் தர்ப்பக்கட்டை வச்சுட்டு தவசம திரப்பணம் மாத்திரம் பண்ணி வச்சா போறாது. வேதங்கள் 4 இருக்குன்னு தெரியும். எத்தனை மந்திரங்கள், என்னென்ன மந்திரங்கள் இருக்குன்னு தெரியுமோ? தெரியாது. இந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாத நீ வைதிக காரியங்கள் பண்ணி வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு உன்னையே கேட்டு பார்த்துக்கோ. நீ மட்டும் மானசனா இருந்தா இனிமே தர்ப்பக்கட்டையை தூக்கக்கூடாது. உன்ன மாதிரி பிச்சைக்கார பைய பரதேசி பேருக்கு எங்கடா இருக்க போறது? அதெல்லாம் அன்னைக்கு இவரை தடுத்து நிறுத்த தைரியம் இல்லாம நீங்க எல்லாரும் கையை கட்டிட்டு வாயை பொத்துண்டு நின்று இப்போ நிக்கிற மாதிரி. ஆனா ஒரு சின்ன பையன் ஆத்திரத்தோட எதிர்கேள்வி கேட்டான். இந்த மகா பண்டிதர் அவனை பிடிச்சு தள்ளினார். அவன் அப்பா கிட்ட போய் விழுந்தான். என்ன முரளி, என்ன அப்படி பார்க்கிற? முரளி, அந்த தியாகராஜன், அந்த அம்பி வேற யாரும் இல்ல. நான் தான். சரி மமரி ரி மமரி ரி மமரி 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 பம மமரி பம மமரி மரி பம மரி மமரி பம மம மம. தீட்சிதர் வாழ். அவமானப்படுத்துறது ரொம்ப சுலபம். ஆனா அவமானப்படுறவாளோட வேதனைய
நீங்களும் புரிஞ்சுக்கணும். அந்த வேதனை அனுபவிச்ச எங்க அப்பா அன்னைக்கே பிராணனை விட்டுட்டார். எல்லாரும் முன்னாடியும் என்னால தீட்சிதருக்கு தலகுனிவு ஏற்படணும்னு நான் சபதம் பண்ணேன். 11 வயசுல இந்த ஊரை விட்டு ஓடினவன் காசிக்கு போய் வேதம் கத்துண்டேன். காலேஜுக்கு போய் வேதிக் சயின்ஸும் படித்தேன். குமார், நீதான் அம்பின்னா அப்போ முரளி கொடுத்த போட்டோ எல்லாமே நான் ஏற்படுத்தினதுதான். முரளி அன்னைக்கு கம்ப்யூட்டர்ல வந்த உருவம் என்னோடதுதான். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, கம்ப்யூட்டர்ல அம்பியோட பெரிய வயசு படமா வந்தது என் உருவம்தான். ஆனா என்னோட சக்தியால உங்க கண்ணுக்கு அது முரளியா தெரிகிற மாதிரி நான் தான் பண்ணேன். நான் ஏற்படுத்தினது ஒரு இல்லூஷன், மாயை. அதைத்தான் நீங்க எல்லாரும் பார்த்தேன். முரளியை ஒரு பகடக்காயா நான் உபயோகப்படுத்தினேன். அவன்கிட்ட என்னெல்லாமோ காரணத்தை சொல்லி இந்த கிராமத்துக்கு அழைச்சிட்டு வந்தேன். ஒரு பக்கம் என் அப்பாவுக்கு அஞ்சல் செலுத்துற வகையில அவர் வாழ்ந்த வீட்டையே வேத பாடசாலை ஆக்கினேன். இன்னொரு பக்கம் தீட்சிதரை அவமானப்படுத்தணும், அவர் குடும்பத்தை அழிக்கணும்னு என்னோட சபதத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சேன். தீட்சிதர் வாழ், உம்ம பசங்களுக்கு ஏற்பட்டது இயற்கையான சாவு இல்ல, எல்லாம் நான் ஏற்படுத்தினதுதான். டெல்லியில இருக்கிற உங்க மூத்த பொண்ணு விசாலி பரலோகம் போய் சேர்ந்துட்டா. நீங்க ஆத்துக்கு போய் சேரத்துக்குள்ள அந்த செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். ஓய் தீட்சிதர், இனிமே ஏன் முன்னாடி கைய தூக்கி பேசக்கூடாது, கைய கட்டிண்டு தான் பேசணும். புரிஞ்சுதா? போங்கோ. ஒரு நிமிஷம், நீங்க ஆத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் உங்க பிராணன் உங்க கையில இருக்கணும்னு ஆண்டவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிண்டே போங்க. ஏன்னா அடுத்தது நீங்களா உங்க ஆத்துக்காரியா நான் இன்னும் தீர்மானம் பண்ணல. குமார், ஒரு நிமிஷம், ஒரு சின்ன வேண்டுகோள். ஆத்துல மன்னி உங்களை தீட்சிதர் மாமி உங்களை பார்க்கணும்னு சொன்னா. அவ எதுக்கு என்ன பார்க்கணும்? இல்ல, அவளோட கடைசி ஆசையம் ஒரு நட போய் பார்த்துட்டு வந்துருங்க குமார். அவ ஆத்திரத்திலேயோ கோபத்திலேயோ ஏதாவது பேசினா தயவு செஞ்சு அவளை ஒன்றும் பண்ணிடாதீங்க. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय